ஹாய் ஸ்பைடிஸ். இப்ப ரீசெண்டா யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டெக் பாஸ் விஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ இப்ப கரண்டா என்ன நடந்துட்டு இருக்குன்றத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் ஷார்ட்டா என்ன நடந்திருக்குன்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம். சோ நம்ம சுதர்ஷன் அண்ணா, அதாவது டெக் பாஸ்னு நம்ம அழைச்சிட்டு இருந்த சுதர்ஷன் அண்ணா பாத்தீங்கன்னா, நம்ம டெக் பாஸ் சேனலை விட்டு சடனா ஒரு நாள் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா அவர் முதல்ல ஒரு வீடியோ போடுறாரு. எதனால அவரு அந்த டெக் பாஸ் சேனலை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அவர் மெயினா சொல்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சேனல்ல வந்துட்டு நம்ம ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா 99% வந்துட்டு ஆர்கானிக் கண்டென்ட் ஆகும். வந்துட்டு 1% தான் பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி ஆட்ஸாவே இருந்துட்டு இருக்குது. பட் போக போக பாத்தீங்கன்னா இந்த பெய்டு ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. ஆர்கானிக் கண்டென்ட் போடுறது வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ அது எனக்கு பிடிக்கல. அதாவது எங்களோட கிரியேட்டிவிட்டியே வந்துட்டு கம்மியா ஆகுது இதனால அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய சேனல் கூட போயிட்டு இருந்தது. பட் அது சால்வ் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் கொடுக்க வேண்டிய ஒரு 50 to 60 lakhs வரைக்கும் அமௌண்ட்டுமே அவருக்கு வந்துட்டு பே பண்ணல. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால வந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு ரீசன் சேர்க்கப்பட்டது சொல்லிட்டு இந்த டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாரு. சோ அவரு இந்த வீடியோல இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் நம்ம அந்த வீடியோல போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ அந்த வீடியோவை போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு கோவமா பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சுதர்ஷன் ப்ரோக்கு ஃபேன்ஸா இருந்தா நிறைய பேர், சுதர்ஷன் அண்ணாவை பிடிச்ச நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஏதோ மிஸ்டேக் இருக்கு போல, அவங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராஸ்டிக்கா பாத்தீங்கன்னா 50 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம டெக் பாஸ் சேனல் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி நான் பார்க்கும்போது ஃபைனலா பார்க்கும்போது 5.11 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அது அப்படியே பாத்தீங்கன்னா 50 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா டோட்டலா கம்மி ஆயிட்டாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா 4.64 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டு கம்மியா இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம சுதர்ஷன் ப்ரோ வீடியோ போட்ட கொஞ்ச நாட்கள்ல வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல வந்துட்டு நம்மளோட டெக் பாஸோட ஓனரான 2 பேர், அதாவது விஜய் கார்த்திகேயன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா முருகேசன் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சோ அந்த வீடியோ பார்க்கும்போது பர்சனலா எனக்குமே வந்துட்டு இவங்க இப்ப எதுக்கு வீடியோ போடுறாங்க, ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் இவங்க மேல கோவமா இருக்காங்க. சோ இந்த நேரத்துல இவங்க ஏதாவது வீடியோ போட்டு திரும்பவும் இவங்க மேல கோவம் அதிகமாயிட்டு இன்னமும் சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் நிஜமாவே அவங்க 2 பேருமே ரொம்பவுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பர்சனலா எனக்குமே என்ன இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒரு சேனலா ஆட் சேனலாவா ரன் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பர்சனலாவும் எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது. அதே நேரத்தில் அந்த வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம விஜய் கார்த்திகேயன் கிட்ட நேராவே பேசியிருப்பேன் அந்த சார் கிட்ட. சோ அவர் வந்துட்டு அவர் இப்படி எல்லாம் பண்ணியிருந்தாரா அப்படிங்கிற மாதிரி நமக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துட்டு இருந்தது. பட் அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி அவரு வந்துட்டு கொஞ்சம் கிளியரான டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவரோட வீடியோல வந்துட்டு கொடுத்திருந்தாரு. சோ அதை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஓகே, சுதர்ஷன் சைடும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு, சுதர்ஷன் ப்ரோ சைடுமே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அந்த வீடியோல அவர் பாத்தீங்கன்னா இவர் சொன்னதுக்கான பதில வந்துட்டு கொடுத்திருந்தாரு. அதாவது ஆர்கானிக் தான் வந்துட்டு ஆர்கானிக் கண்டென்ட் தான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல அதிகமா இருந்தது, பெய்டு கண்டென்ட் கம்மியா இருந்ததுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேனலோட ஆரம்ப கட்ட காலத்துல வந்துட்டு பெய்டு ப்ரொமோஷன்ஸ் அவ்வளவா வரமாட்டாங்க, அதாவது ஆட்காக வரமாட்டாங்க. சோ இப்ப ஆர்கானிக் தான் அதிகமா இருக்கும். சோ சேனல் டெவலப் ஆக பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு பெய்டு ப்ரொமோஷன் அதிகமா வரும்போது சோ அதிகமா பண்ண ஆரம்பிச்சோம். சோ அது மட்டும் ரீசன் கிடையாது. சுதர்ஷன் ப்ரோவே வந்துட்டு இந்த மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்ண சொல்லி வந்துட்டு இது பண்ணதா ஒரு சில ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுல காட்டியிருந்தாரு. இதை தவிர்த்து அவங்களோட ஆபீஸ்ல அவங்க கொடுத்திருந்த இந்த மொபைல்ஸ் எல்லாமே இன்னமும் சரண்டர் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ண கொடுத்துட்டோம். அதாவது ஒரு 1 month டைம் பீரியடோட தான் அலோவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயம் நாங்க பண்ணி தான் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி யாரெல்லாம் இங்க இருந்து குவிட் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம்னு சொல்லி வெளியே போறவங்கள சும்மா வெளியே அனுப்பிச்சிடாம அவங்களுக்கு ஃபேர்வெல் இது மாதிரி கேக் கட்டிங் எல்லாம் பண்ணி தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃபோட காட்டியிருந்தாங்க. இதை தாண்டி ஹைலைட்டா பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்ல இருந்து அவங்களோட டீம்மேட்ஸ் போகும்போது அவங்களோட PS5 வந்துட்டு தெரியாம கொண்டு போற மாதிரி வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜுமே வந்து காட்டியிருந்தாங்க. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு மக்களோட பார்வை வேற மாதிரி திரும்பிடுச்சு. திரும்பி பாத்தீங்கன்னா ஓகே, இவர் சைடு தான் வந்துட்டு மிஸ்டேக் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சுதர்ஷன் ப்ரோக்கு எகெயின்ஸ்டா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கமெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு திரும்ப டெக் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி அவங்களுக்கும் பாதிக்கு பாதி இவங்களுக்கும் இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் 2ஆ டிவைட் ஆயிட்டாங்க. சோ 4 பாயிண்ட் இந்த வீடியோவை போட்டதுக்கு அப்புறமா, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கார்த்திகேயன் சார் வந்துட்டு இந்த வீடியோவை போட்டதுக்கு அப்புறமா டெக் பாஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 4.64ல இருந்து 4.65 மில்லியன்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஏறிச்சு. சோ இப்போதைக்கு ஏறி இருக்கு. சோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுக்கு ரிப்ளேவா
சுதர்ஷன் ப்ரோ கண்டிப்பா நான் இதுக்கு பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பதில் வீடியோவை தான் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துட்டு சுதர்ஷன் ப்ரோ போட போறதா வந்துட்டு அவரோட சேனல்ல அபிஷியலா வந்துட்டு இப்போதைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்துட்டு போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோல அவர் வந்துட்டு இவங்க கொடுத்த எல்லா பதிலுக்கும் வந்துட்டு கிளியரான ஒரு கிளாரிபிகேஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புவோம். ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா சோ அடுத்து என்னன்றது தெரியும். அடுத்தது இவர் சைடு மிஸ்டேக்கா, ஏன்னா இவர் வீடியோ போட்டப்ப அவர் தான் தப்புன்னு நினைச்சோம், அவர் வீடியோ போட்டப்ப இவர் தான் தப்புன்னு நினைச்சோம். சோ இவர் நாளைக்கு போட போற அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு மேபி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கலாம். சோ பட் அந்த வீடியோவும் வந்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது. அதுல சுதர்ஷன் ப்ரோ வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸே பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இங்க லிஸ்ட்ல வந்துட்டு கமெண்ட்ல பண்ணிருக்காரு. ஒண்ணு வந்துட்டு சுதர்ஷன் ப்ரோ வந்துட்டு 50% ஷேர் கேட்டிருந்ததா வந்துட்டு சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கண்டிப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த 15 crore வந்துட்டு அவர் சேனலுக்காக கேட்டதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் சேனல், ஆபீஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அந்த 15 crores வந்து கேட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கான விளக்கமும் கொடுக்கணும். அண்ட் தென் அந்த கட்டப்பையில PS பையை கொண்டு போனதை பத்தி நான் அதுக்கான விளக்கமும் கொடுக்கணும். அண்ட் தென் அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாது, இப்போ வரைக்கும் சப்மிட் பண்ணாம இருக்கிறதுக்கான என்ன ரீசன், இதை கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணணும். ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி அவங்க மேல ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க அந்த ஃபுட்டேஜை காமிச்சிருந்தாங்க, PS5 கொண்டு போயிருந்தா. ஸோ அதையுமே அவர் வந்துட்டு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரியல்மி இஷ்யூ இதில் தான் பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் வந்துட்டு பண்ண வேண்டாம்னு சொன்ன இவரே வந்துட்டு பெய்டு ப்ரொமோஷன் பண்ண சொல்லி கேட்ட அந்த வாய்ஸ் ரெக்கார்டை காட்டியிருந்தாரு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு அவங்களோட ஆபீஸ்ல இருந்து இவர் வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆப்பிள் ஐடி யூஸ் பண்ணி சுதர்ஷன் ப்ரோ வந்துட்டு இரேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு விஜய் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான விளக்கமும் கொடுக்கணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா அவங்க புதுசா வாங்கின அந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டு அதை வாங்கிட்டு போயிருந்ததா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான பதிலுமே வந்துட்டு அவங்க கொடுக்கணும். சோ நாளைக்கு காலையில நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் சேனல்ல 10 மணிக்கு வரப்போற இந்த வீடியோல இதுக்கான விளக்கம்லாம் கண்டிப்பா வந்துட்டு நம்ம சுதர்ஷன் ப்ரோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். சோ அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளமோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மாறுது அப்படின்றத கண்டிப்பா நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோ வந்துட்டு போடுவோம். சோ அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடாவும் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடா போயிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸை பத்தி நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.